ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் பற்றி பார்க்க போகிறோன்னா ரீசெண்டாக ட்ரம்ப்போட டாரிஃப் நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டே பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் வந்து ஆயிருந்தது. பட் இப்போது ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ இதனால் இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா $90,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட மூவ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கலாம், ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், பிட்காயினோட ப்ரைஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா $87,259 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆயிருந்தது. ஸோ கிட்டத்தட்ட $98,000 இப்போ ஒரு $87,000 வரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டம்ப் ஆனதுக்கு ட்ரம்ப்போட டாரிஃப் நியூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக் ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. பட் நேற்று ஒரு சில பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சுது. ஸோ கிட்டத்தட்ட 87லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா $90,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து பண்ணாங்க. அண்ட் 1 hour டைம் ஃப்ரேம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி இப்போ ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ் வந்து வந்ததுன்னா, ஸோ கிரீன்லாண்டுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கான வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாரிஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ பில்லையுமே வந்து சைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னே சொல்லலாம். ஸோ இந்த நியூஸ்னால தான் $87,000 ஒரு $90,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து இப்போ வந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி இந்த கிரிப்டோ பில் பற்றின நியூஸ் வந்தக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து டம்ப் ஆக ஆரம்பிச்சுது. எத்தீரியம் அண்ட் அதர் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சுது. அண்ட் பிட்காயினோட டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட் பார்க்குறப்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் லோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது. பட் இன்னொரு பேட்டர்னாக கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பியர் ஃப்ளாகு. ஸோ இது பியர் ஃப்ளாகாக நம்ம ட்ராப் பண்ணணும். அதோட லோ ட்ரெண்ட்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இங்கேருந்து திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து டம்ப் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஸோ என்னதான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு நியூஸ்லாம் வந்திருந்தாலும் டிஏபடி பார்க்குறப்ப பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா பிடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 83 கிட்ட இருக்குது. ஸோ அது கீழே இருக்கக்கூடிய விக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும்னா 80,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ சிஎம்இ கேப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின் வந்து ஃபில் ஆயிடுச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன கேப் இருக்குது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 93 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ நேற்று யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆனதால் தான் பிடிசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கேன். ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹரிசாண்டல் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. சப்போஸ் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வால்யூமில் வந்து ஒரு $91,000 மேலே போயிட்டு கேண்டில் க்ளோஸ் வந்து வச்சுதுன்னா திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரீக்ளைம் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 93 வரையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ பிட்காயின் வந்து ஒரு சேஃப் ஏரியாக்குள்ளே போனோம்னா எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சு நல்ல வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியிலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 4 hourலையோ வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் வந்து வைக்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே டம்ப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து ஆகலாம். தென் அடுத்து நம்ம பிட்காயின் டாமினன்ஸ் சார்ட் பார்த்தோம்னா நேற்று பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிறப்ப டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டம்ப் வந்து ஆச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் 4 hour டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு சப்போர்ட்டாக. எப்படியாவது இந்த ட்ரெண்ட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வந்து பண்ணோம். அப்படி பிரேக் டவுன் மட்டும் பண்ணிடுச்சுன்னா போதும். பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருந்தாலே ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரீசெண்ட் டம்ப்லேருந்து ரெக்கவரி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து லூஸ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அதோட பழைய சப்போர்ட் ஏரியாவான 58.9லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 58.7 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் வந்து வரலாம். ஆக்சுவலி டாமினன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60%ன்றது ரொம்ப பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் யூஎஸ்டி டாமினன்ஸுமே ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புல் ஃபிளாக் பிரேக் அவுட் கொடுத்து அதோட ரெசிஸ்டன்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிஜெக்ஷன் கொடுத்து டம்ப் வந்து கொடுத்துடணும். ஸோ அப்போ தான் பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுற வீடியோ இந்த மேக் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துக்கல நம்மளோட டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.